ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து இயல் என்கிற தலைப்பின் கீழாக கிறிஸ்துவினுடைய பணிகள், கிறிஸ்துவினுடைய மரணம் என்கிற 2 குறுந்தலைப்புகளை நாம் தியானிக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டில் கூறப்படுகின்ற மிகவும் உன்னதமான 3 பதவிகளை கிறிஸ்து அலங்கரிக்கிறதாக நம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். தீர்க்கதரிசி, ஆசாரியர், அரசர் என்கிற 3 பதவிகளை கிறிஸ்து ஒருவரே இங்கே அலங்கரிக்கிறார். அங்கே தீர்க்கதரிசிகள் தனியாளாக இருப்பார்கள், ஆசாரியர்கள் தனியாளாக இருப்பார்கள், அரசர்கள் தனியாளாக இருப்பார்கள். இந்த 3 பதவிகளையும் ஒருவரே அலங்கரிக்கக்கூடியவராக கிறிஸ்து வேதாகமத்தில் காட்டப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தீர்க்கதரிசியாக எப்படி அலங்கரிக்கிறார் என்று சொன்னால், உபாகமம் 18வது அதிகாரம் 18-19 வசனங்களில், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை நாம் யோவான் 4வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது அந்த ஸ்திரீ, அந்த சமாரியா பெண் சொல்கிறா, அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவளுடைய வாழ்க்கையை அவர் அப்படியே படம் பிடித்தது போல அங்கே சொல்லுகிற அந்த காரியத்தை பார்த்தவுடன் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆண்டவருக்கு மனுஷருக்கு உள்ள இருப்பதை யாருமே அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவரே அந்த இருதயங்களை எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து சோதித்து அறியக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினால யாரையும் குறித்து அவரிடத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை. நினைவுகளாகட்டும், இருதயத்தினுடைய ஓட்டங்களாகட்டும், எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக அந்த பதவியை கிறிஸ்து அலங்கரித்தார் என்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை போல ஆசாரியராகவும் அவர் தன்னை அலங்கரித்தார் என்கிற காரியத்தை நம்ம எபிரேயரில் பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசாரியராக தன்னை அந்த பதவியை அலங்கரித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக, பிதாவின் சமூகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஒரே பலியை அவர் செலுத்தி தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளில் ஏந்தி இன்றைக்கும் நமக்காக பிதாவினுடைய சன்னிதானத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். அரசராகவும் அந்த பதவியை அவர் அலங்கரிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய எல்லா குமாரர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், யூதாவை குறித்து சொல்லும் பொழுது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக தாவீதின் சிங்காசனத்தில், அதாவது யூத கோத்திரத்திலிருந்து அவர் வருவார் என்கிற காரியத்தை இங்கே யாக்கோபு முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். இதனை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக அங்கே தாவீதுக்கு சொல்லுகிற காரியத்தை 2 சாமுவேலில் நாத்தான் மூலமாக 7வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி கீழே 16வது வசனத்தில் சொல்கிறாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார் என்று இங்கே நாத்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படியும் அவர் அந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம்.
அதாவது உன்னுடைய சிங்காசனத்தில் அதே சிங்காசனத்தினுடைய நீட்சியாக கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு ராஜாவாக தாவீதின் குமாரன் என்று சொல்லி அந்த பட்டத்தை அவர் அலங்கரித்து இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு 1000 வருட அரசாட்சியை இங்கே நிறைவேற்றுவார். கிறிஸ்துவனுடைய பணிகள் உன்னதமான 3 பணிகள்: தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, அரசராக அவர் அலங்கரிக்கிற ஒரு பணியை செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய மரணத்தின் முக்கிய தேவை என்ன, கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சில பண்புகள் என்ன, அனைவருக்காகவும் மரித்த கிறிஸ்து, இந்த சின்ன குட்டி தலைப்புகளின் கீழாக இதனை நம்ம பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். கிறிஸ்துவனுடைய மரணம் அவரது அவதார நோக்கமாக அது காணப்பட்டது. கிறிஸ்துவனுடைய மரணம் படுகொலையோ அல்ல இரத்த சாட்சி மரணமோ அல்ல. அந்த கிறிஸ்துவனுடைய மரணம் என்பது பலியாகுதலை குறிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. மார்க்கு 10வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவரே கிறிஸ்துவனுடைய அந்த மரணம் அங்கே படுகொலையோ இரத்த சாட்சியோ அல்ல, அவரே தன்னை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லித்தான் பார்க்கிறோம். இதனை எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 எபிரேயாக்கியோன் இதை உறுதிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். 14-15 வசனங்களில், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் இயேசுவை குறித்து அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவதார நோக்கத்தில் அது தன்னையே ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கிற காரியம்தான் நடக்கிறது. வேறொரு மரணம், இதே மாதிரி ஒரு மரணம் உலகத்தில் நிகழவே இல்லை, அப்படி நிகழவும் முடியாது. அதற்கான தகுதி யாருக்குமே எதற்குமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு இது பற்றி மிகவும் விளக்கமாக முன்னுரைத்தது என்று சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அதை எடுத்து எழுதுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி, அதற்கு அடுத்த வசனத்திலே, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு அந்த முன்னறிவிப்பை அங்கே ஆண்டவருடைய அந்த சாஸ்திரிகள், அவர்கள் வேத சாஸ்திரிகள் அவைகளை ஆராய்ந்தார்கள் என்று தான் இங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்காவும் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதியிருக்கிறார். 24வது அதிகாரத்தில் 25 27 வரை பார்த்தோன்னு சொன்னால், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலாய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய அந்த பலியாகுதல் அது நமக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த பரிசுத்த தேவன் பாவத்தை தண்டியாமல் இருக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய முக்கிய தேவை என்னென்னா, கிறிஸ்துவனுடைய பலியாகுதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. எனவே அவர் பலியாக மரித்தாக வேண்டும் என்று சொல்லித்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய முக்கிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், அவருடைய பலியாகுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் நிச்சயமாக
பலியாக மரித்து ஆக வேண்டும். அவர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுதோ அவர்களுக்காக மரித்த அந்த ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பொரும் கண்காணியுமானவர்களிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த தேவன் பாவத்தை தண்டிக்காமல் இருக்க முடியாது. எனவே பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்க்க கிறிஸ்து மரித்தாக வேண்டும். அவருடைய மரணத்தினுடைய அடுத்த முக்கிய தேவை அந்த பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு தண்டிக்கிற தேவன் பரிசுத்த தேவன். ஆகவே அந்த தண்டனை இன்னொருத்தர் ஏற்று சுமந்து தீர்க்கணும். அதற்கு தான் இயேசுவினுடைய மரணம் தேவைப்பட்டது என்று சொல்லி இங்கே வேதத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். ஆபகுக்கு கூட தன்னுடைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் 13வது வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவரை பற்றி, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாய் இருக்கிறதென? தீமையை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணன் பரிசுத்த தேவன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த தேவன் பாவத்தை மனிதர்கள் செய்கிற பாவத்துக்காக மனுஷனை தண்டிக்காமல் இருக்க முடியாது. அந்த பாவத்தை சுமந்து நான் அந்த பாவத்துக்காக தண்டனை ஏற்றுக்கொள்கிற மனிதனை விட்டுருங்கன்னு சொல்லுகிற அந்த காரியத்திற்காக ஆண்டவர் மரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நாம் நீதிமான்களாக மாறும்படியாக பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்றே வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் தேவனுடைய அன்பு மனிதரை நேசிக்க ஏவுகிறது. அதனால தான் பாவம் பிரிவை ஏற்படுத்தின அந்த பாவத்தை நீக்குகிறதற்கு தன்னுடைய குமாரனை அவர் பலியாக ஒப்பு கொடுத்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு மனிதனை நேசிக்கிறதற்கு அவரை ஏவுது. மனுஷன் நேசிக்கலை, அவர் நேசிக்கிறாரு. ஆனால் பாவம் அந்த நேசத்தை தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதுனால அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதற்கு ஒரு பரிசுத்த ஒரு பலி மரணம் தேவைப்பட்டதுனால அந்த கிறிஸ்துவினுடைய மரணம் அங்கே நிகழ்ந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதனை ரோமருக்கு பவுல் எழுதும்போது 5வது அதிகாரத்தில் 6-8 வரையிலும், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்மளை எப்படியாவது நேசிக்கணும், நம்மளுடைய பிரிவை தாங்க முடியல. ஆனால் பாவம் செய்கிற நம்முடைய பாவம் ஆண்டவருடைய சமூகத்தினின்று நம்ம பிரிக்குது. அந்த உறவை மீண்டுமாக புதுப்பித்து கொள்ளுகிறதற்காக, நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறதற்காக கிறிஸ்துவை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே ரோமருக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இவற்றை நிறைவேற்ற எந்த ஒரு சிருஷ்டியாலும் முடியாது. இதுவும் கட்டாய சூழல் இல்லைன்னா கிறிஸ்து மரித்திருக்கவே மாட்டார். கெத்சமனையில் ஜெபிக்கும்போது சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பிதாவினுடைய திட்டம். கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்தை கிறிஸ்து இழந்து தான் ஆகணும். அதே நேரத்தில் கிறிஸ்துவே அவருடைய பாடுகளை பார்க்காதபடி ஆண்டவரும் தன்னுடைய முகத்தை மறைச்சி தான் ஆகணும். அதனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த பூமியில் வாழும்பொழுது என் ஆண்டவர் என்ன, என் பிதா என ஒருபோதும் தனியே இருக்க விடவில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த பிதா கல்வாரி சிலுவையில் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிற போது பாவமாக தொங்குகிற இந்த உலகத்தின் அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டிய குட்டியாக தொங்கும் பொழுது இந்த பாவம் கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்திலிருந்து என்னை பிரித்து விடும் அப்படிங்கிற காரியத்தை உணர்ந்தவராகத்தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனால் மீட்பின் திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டுமே என்கிற ஒரே நோக்கத்துக்காக தேவன் அந்த கட்டாய சூழலுக்குள்ள கிறிஸ்துவை அனுமதித்ததினால கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து தன்னுடைய உன்னத அன்பை அந்த பாவத்துக்காக முழுமையான ஒரு பரிகாரத்தை நமக்காக ஏற்படுத்தினார் என்கிறதை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய சில பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
அது தேவ வசனங்களினுடைய ஒரு நிறைவேறுதலாகத்தான் அந்த காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்காவில் 24வது அதிகாரத்தில் 25லிருந்து 27 வரையிலும் இயேசுவே சொல்லுகிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 22 பார்க்கும் பொழுது அந்த 22 படி அந்த வசனங்களின்படி கிறிஸ்துவனுடைய மரணம் நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் சங்கீதம் 69, ஏசாயா 53 சொல்லப்பட்ட வேத வசனங்களின்படி கிறிஸ்துவனுடைய மரணம் நிறைவேறினது. தேவனுடைய தீர்மானமாகத்தான் அந்த மரணம் இருந்தது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23 பிதாவுக்கு தெரியாமலாம் நடக்கலை, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று தான் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நிர்ணயித்த ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவிப்பின்படி கிறிஸ்து இங்கே ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். மரணத்தின் சில பண்புகள் தம்மைத்தாமே மனப்பூர்வமாக அவர் ஒப்படைத்ததாக தான் யோவான் 10வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். யாரும் அவரை கொண்டு போய் இரத்த சாட்சியாய் மறிக்கிறதற்கோ கொலை செய்ய வைக்கிறதுக்கோ ஆண்டவர் விட்டு கொடுக்கல, அவரையே தன்னை விட்டு கொடுக்கிறார். 10வது அதிகாரம் யோவான் 17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்று பார்க்கிறோம். மனப்பூர்வமாக ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இது ஒரு பலி மரணமாக இருந்தது என்று சொல்லித்தான் 1 கொரிந்தியர் 5:7 பார்க்கிறோம். இது ஒரு இரத்த சாட்சி அல்ல, இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு பலி மரணம். 5:7 பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, அதாவது பாவம் இல்லாமல் இருக்கிறதற்காக புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவருடைய மரணமானது இருந்தது என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. அது ஒரு பிராயச்சித்த மரணமாக இருந்தது. நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார் என்று 1 யோவான் 4:10 பார்க்கிறோம். அதே போல் 2 யோவான் 3:36 பார்க்கிறோம். எபிரேயர் 3:11 நம்ம பார்க்கிறபடி அது ஒரு பிராயச்சித்த மரணமாக இருந்தது. அது ஒரு மீட்பின் மரணமாக இருந்தது என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அது நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு மரணமாக அது இருந்தது என்று பார்க்கிறோம். அதாவது கலாத்தியர் 4வது அதிகாரம் 4:5 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக ஒரு மீட்பின் மரணமாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நம்மை மீட்கிற ஒரு பலி மரணமாக கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். அது பதிலாகும் மரணமாகவும் அது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது நமக்காக, அதாவது நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல பாவத்தினுடைய அந்த பதிலாகிற ஒரு மரணமாக கிறிஸ்து மரித்தார் என்று பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அனைவருக்காகவும் மரித்த கிறிஸ்து ஒரு மதத்துக்காகவோ ஒரு கொள்கைக்காகவோ அவர் மரித்தவர் அல்ல. அவரது பலி மரணம் முழு உலகத்தாரையும் மனதில் கொண்டு தான் அந்த காரியமானது நடந்தது. முழு உலகத்திற்காக மரித்தார். அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தோன்னா, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்காகவோ அல்லது கொஞ்சம் பேருக்காகவோ அவர் மரிக்கலை. அவர் மரித்ததனுடைய நோக்கமானது முழு உலகத்திற்காக என்று பார்க்கிறோம். தீத்து 2:11 கூட, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே முழு உலகத்திற்காக மரித்தார், தெரிந்து கொள்ளப்பட்டோருக்காகவும் மரித்தார். யோவான் 10வது அதிகாரம் 26 28 வரையிலும் பார்க்கிறோம். அதே போல் ஒவ்வொரு மனிதருக்காகவும் அவர் மரித்தார் என்று சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த இயேசு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலத்திற்காகவும் மரணமடைந்த இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் ஜனங்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் நீதிமானாக மாற்றப்பட்டு பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறதே அந்த பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இதைத்தான் வேதம் முழுவதிலும் நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவினுடைய மரணம் என்ன, மரணத்தின் முக்கிய தேவை என்ன, மரணத்தினுடைய சில பண்புகள் என்ன, வசனங்களின் நிறைவேறுதலாக தேவனுடைய தீர்மானமாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்ததாக பழி மரணமாக பிராயச்சித்த மரணமாக மீட்பின் மரணமாக பதிலாகிற மரணமாக இருந்தது. ஒரு மதத்துக்கோ கொள்கைக்கோ அவருடைய மரணம் நிகழலை. முழு உலகத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படியாக இயேசு மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணம் ஒன்று மாத்திரமே உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை மீட்டெடுத்து இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை ஆக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.